அவரோட வீடியோல சொல்லியிருக்காரு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சிஎம் சார் மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு அவரோட வீடியோ. அதாவது நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்தில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். படிப்பாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றா இருக்கு. நான் இன்றைக்கி கூட காலையில் எங்களுடைய கரூர் தொகுதியிலேருந்து ஒரு 30 மாணவ மாணவிகள் விமானத்தில் முதல்ல பயணிக்கிறாங்க. 6வது 7வது 8வது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அதை ஏற்பாடு பண்ணாங்க. என்னையும் அதில் அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கும் டிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் அவங்கள போய் விமான நிலையத்தில் வழி அனுப்பிட்டு நான் அங்கே வரேன். என்னால் அவங்க போக முடியலங்க. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்போ தொகுதி மக்களோட, மாவட்ட மக்களோட 2 கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தால் கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்கள் உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவி செய்யணும்னு நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் அலுவலகத்தில் எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்கள் கேட்டது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமாக உதவி செய்யக்கூடிய இடங்களில் அந்த பணிகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதையால் அந்த நீங்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள், நீங்கள் சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், பொதுமக்கள்லேருந்து வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சுன்ட்டு.